சிக்கன் சோயா மசாலா எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம செய்கிற டிஷ்ஷு பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த அரோமா சாப்பிட்றவங்கள சுண்டி இழுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டிஷ்ஷாக அது அமையணும். இப்போ நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 100 கிராம் சோயா 1/4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி குக் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயில் 4 மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இதுங்களை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரோமா ரொம்ப வாசனையாக இருக்கணும். இது நல்லா பொன் மறுவலாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுத்துருச்சு பாருங்கள். இந்த சோம்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க விட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க விட்டு சிக்கனை சேர்த்து இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலேயே ஒரு வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருவோம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயாவை சேர்த்துருவோம். இதில் சோயாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சோயாவும் சிக்கனும் 3/4 நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மூடி ஒரு 5 நிமிஷம் குக். இப்போ கருவேப்பிலை மல்லித்தலையை தூவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரே ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.